இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க சத்தம்? எதுக்கு எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? காம் டவுன். டாக்டர், நர்ஸ் இப்பதான் வந்து சொல்லிட்டு போனாங்க. என்ன சொன்னாங்க? ஆதி இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. வாட் நான்சென்ஸ்! நான் இப்பதான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு வரேன். ஹி இஸ் ஸ்டேபிள் நவ. அத சொல்லதான் நான் வந்தேன். என்ன சொல்றீங்க டாக்டர்? சாரி, ஏதோ கன்ஃபியூஷன். சாரி டாக்டர், இந்த நர்ஸ் தான் சொன்னாங்க. சிஸ்டர், கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? பேர் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க மாட்டீங்களா? டாக்டர், இறந்து போன பேஷண்டோட பேரு ஆதி. நான் வெளியே வந்து அவங்க அட்டெண்டர் இருக்கீங்களான்னு கேட்டு அதுக்கப்புறமா தான் விஷயத்த சொன்னேன். சாரி சார், உள்ள ஏற்கனவே அட்மிட் ஆயிருந்த பேஷண்டோட பேரும் ஆதி தான். அந்த கன்ஃபியூஷன்ல தான் சிஸ்டர் தெரியாம சொல்லிட்டாங்க. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். சிஸ்டர், எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதை பண்றதுக்கு தான் நாங்க இருக்கோம்ல. அதிக பிரசங்கத்தனமா நடந்துக்க வேணான்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்ப பாருங்க, தேவையில்லாத கன்ஃபியூஷன். சாரி டாக்டர். பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லி தப்பிச்சுக்கிறீங்க. போங்க சிஸ்டர், என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போங்க. சாரி மேடம், தப்பாயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க மேடம். ஐம் ரியலி சாரி சார். இவங்கெல்லாம் படிச்சுட்டு வந்துதான் வேலை பாக்குறாங்களான்னு தெரியல. எவ்வளவு பெரிய விஷயம் இப்படி பண்ணிட்டாங்களே. பாட்டி, உண்மையை சொல்லணும்னா அந்த நர்ஸ் பொண்ணு சொன்னதை கேட்டதும் எனக்கு உயிரா போயிருச்சு. பாவம், அண்ணி தான் ரொம்ப பயந்துட்டாங்க. அண்ணி, நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணி, இந்த மாதிரி சாகாதவங்களை பத்தி செத்து போட்டுதா தகவல் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆயுசு கட்டின்னு எங்க ஊர் பக்கம் பேசிப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, நீ அண்ணன் 100 வயசு வரைக்கும் சந்தோஷமா தான் இருப்பாரு. அண்ணி, நான் தான் சொல்றேன்ல, நீங்க கவலைப்படாதீங்க. தவக்கல, அவளை கொஞ்சம் தனியா விடு. கொஞ்ச நேரத்துல அவளே சரியாயிடுவா. சரி பாட்டி.